போலீசார் மிக மோசமான நடவடிக்கைகளில் யாழ்ப்பாணத்தில் ஈடுபடுகின்றார்கள். தேசிய அடையாள அட்டை இல்லை என்பதற்காகவெல்லாம் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் வைத்திருக்கின்றார்கள். போலீஸ் நிலையத்தில் லஞ்சம் கொடுக்கப்பட்டால் விடுவிக்கின்ற போன்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது. இதனை நீங்கள் ஒரு அமைச்சராக டிஏஜியிடம் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் உங்களுக்கு ஏதாவது கிடைத்திருக்கிறதா? நடவடிக்கை நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் அவ்வாறான அத்துமீறல்கள் இடம்பெறுமாக இருந்தால், உங்கள் மீது அநீதியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால், அநீதியான நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளும். ஹேக் செய்யப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அதே நேரம் முறை தவறி அது அனுப்பப்பட்டது என்று கூறப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டு என்பது எதிர்க்கட்சிகளால் மிக மோசமான அளவு உங்கள் செல்வாக்கில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த திரைசேரியினூடாக ஏற்பட்ட பிரச்சனை என்பது உண்மையிலே அது ஒரு தாக்கத்தை செலுத்துகின்ற பிரச்சனை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடவில்லை. சொந்தமாக நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றனர். எதிர்க்கட்சிகள் திரைசேரியினுடைய செயலாளர், நிதியமைச்சின் செயலாளர் எல்லாம் உங்களால் உருவாக்கப்பட்டது, உங்களுடைய கட்சிகளை சார்ந்தவர்கள் என்ற ரீதியில் பிரச்சாரங்களை முன்னெடுக்க உண்மைதான். அதாவது திரைசேரியினுடைய செயலாளர் என்பவர் முன்னர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். கடந்த ஆண்டு இடம்பெற்ற இந்த முறைகேடு தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெரியுமா? நிதியமைச்சர் என்ற ரீதியில் நிதியமைச்சருடைய செயலாளர் தெரிவித்திருந்தாரா போன்ற விடயங்களும் பேசுபொருளாக இருக்கின்றன. நிச்சயமாக அதாவது ஜனாதிபதிக்கு தெரியும் என்பதுதான் உண்மை. அதாவது பகிரங்கப்படுத்தப்படவில்லை. வேலைக்கு ஜனாதிபதிக்கு தெரியும் அல்லது நிதியமைச்சர் என்ற ரீதியில் அவருக்கு தெரிந்திருந்தால் ஃப்ரீ லோயர்ஸ் அந்த அமைப்பு சுட்டி காட்டுகின்ற வரைக்கும் இந்த விடயம் ஏன் தெரிவிக்கப்படவில்லை? அல்லது நாடாளுமன்றம் தான் நிதி அதிகாரம் உள்ள அமைப்பாக இருக்கின்றது, ஏன் அந்த இடத்தில் இது பொறுப்பு கூறப்படவில்லை? ஜனாதிபதி தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார், அவ்வாறான விஷயங்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். இது தொடர்ச்சியாக இழுத்தடிக்கப்படுகின்றது. நீங்கள் ஒரு வாக்குறுதி அளித்திருந்தீர்கள், அந்த காணியை அளந்ததன் பின்னர் 14 நாட்களுக்குள் அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்று. ஆனால் அளக்கின்ற விடயத்திலேயே மிக பெரும் சர்ச்சைகள் இருக்கிறது. இந்த நெருக்கடியான நிலைமை ஏற்படும். இந்த விவகாரத்தில் ஏன் தொல்பொருள் திணைக்களம் வருகின்றது, புத்த சாசன அமைச்சு வருகின்றது? பாதுகாப்பு படையிடம் இருக்கின்ற காணிகளை முழுமையாக விடுவித்தால் அதன் பின்னர் வளமை போன்று அந்த காணி விடுவிப்பை மேற்கொள்ளாமல் ஏன் அளவீடுகளை மேற்கொண்டு விடுவிக்கின்றீர்கள்? நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த இடத்துல நாங்களாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட அந்த இடத்துல பன்சல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போ அந்த பன்சலை அமைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு இப்போ இந்த பன்சலை உடைச்சி தள்ள முடியாது. தொல்பொருள் திணைக்களம் இதில் நேரடியான பங்கில்லை, நிலையாளர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அது இங்கே இருக்கிற டிஎஸ்ஜிஏ எல்லாம் உள்ளிட்ட அனைவருமே சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை பேசி நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கோம். அந்த இணக்கப்பாட்டை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தடையான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி சபைகள் தங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் என்று கூறி சாமானியர்களுடைய மதில்களை உடைக்கின்றது. நெல்லியடியில் உடைத்திருக்கின்றார்கள். அதே போன்று நீதிமன்றம் அந்த உடைப்பை சரி என்று கூறியிருக்கின்றது. அதே நேரம் மானிப்பாயில் ஒரு கோயில் சட்டவிரோத கட்டிடமாக கட்டப்பட்டதாக கூறப்பட்டு நீதிமன்றம் அங்கு வழங்குகின்றது. ஏன் தையிட்டு விகாரைக்கு மட்டும் நாங்கள் சொல்லுங்கள்? அதாவது தையிட்டு விகாரை தொடர்பாக இப்போதைக்கு இது சம்பந்தமாக இருக்கின்ற நபர்கள் சென்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுவார்களாக இருந்தால், அந்த வழக்கு தீர்மானம் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் அது சம்பந்தமாக அது சட்ட ரீதியான நடவடிக்கை. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. தையிட்டி காணி விவகாரம் கூட ஒரு கட்டத்தை எட்டி மீண்டும் ஒரு குழப்பகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணு. தற்பொழுது திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் ஹேக் செய்யப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அதே நேரம் முறை தவறி அது அனுப்பப்பட்டது என்று கூறப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டு என்பது எதிர்க்கட்சிகளால் மிக மோசமான அளவு உங்கள் செல்வாக்கில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அல்லவா? மிக நன்றி. மீண்டும் எனக்கு ஐபிசி ஊடாக மக்களை சந்திப்பது கிடைத்திட்டு. விசேடமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று முதலாவது கேள்வியாக இந்த திரைசேரியினூடாக ஏற்பட்ட பிரச்சனை என்பது உண்மையிலே அது ஒரு தாக்கத்தை செலுத்துகின்ற பிரச்சனை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே போன்று இந்த விடயம் சம்பந்தமாக இப்பொழுது அதாவது சம்பந்தமாக ஒரு பூரணமான ஒரு விசாரணையும் கூட ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் திரும்ப இந்த தொழில்நுட்ப யுகம், அடுத்தை போன்ற இந்த ஏஐ யுகம். அப்போ அந்த யுகத்தில் பல்வேறு தில்லுமுள்ளுகள் எங்களுடைய நாட்டில் மாத்திரமல்ல பல்வேறு நாடுகளிலும் கூட இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவது
என்ற பிரச்சனை எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை நாங்கள் இதை இலகுவாக விட முடியாது. நிச்சயமாக இது சம்பந்தமாக நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம். சம்பந்தமாக நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றோம். எதிர்கட்சிகள் திரைசேரியினுடைய செயலாளர், நிதியமைச்சின் செயலாளர் எல்லாம் உங்களால் உருவாக்கப்பட்டது, உங்களுடைய கட்சிகளை சார்ந்தவர்கள் என்ற ரீதியில் பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றது. உண்மைதான். அதாவது திரைசேரியினுடைய செயலாளர் என்பவர் முன்னர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அது மாத்திரமல்ல, மிகவும் திறமையான நேர்மையான ஒரு மனிதர். அதன் காரணம் அது மாத்திரமல்ல, திறமையானவர் அந்த நிதித்துறை சம்பந்தமாக. அதன் காரணமாகவே நாங்கள் அவரை நிதி செயலாளராக நியமிப்பதற்கான காரணம். அந்த வகையில் அவர் எங்களுக்கும் தெரியும். அதாவது விசேடமாக நான் மீண்டும் சொல்லுகின்றேன் என்னவென்றால், இந்த நிதி அமைச்சர் வந்து வேறு யாருமல்ல, அனுரகுமார் சனாக்கு எங்களுடைய ஜனாதிபதி. அதே போன்று நிதியமைச்சர் என்பவரும் கூட அல்லது நிதி செயலாளரும் கூட தனித்து செயற்பட மாட்டார்கள் என்பது அதுதான் அவர்களுடைய வேலை திட்டம். எல்லோருமே ஒரு கூட்டணியாக சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கை தான் இதில் இருக்கின்றது. அதனால் இதில் ஏற்படுகின்ற பிரச்சனையின் பொழுது அனைவருமே பொறுப்பேற்கின்ற வேலையாகவே இருக்கின்றது. அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம், இது தொடர்பாக இப்போ இன்றைக்கு எதிரணியரால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்பது நிச்சயமாக அவர்களால் இவ்வாறான ஒரு சில பிரச்சனைகளை மாத்திரம் பிடித்து கொண்டு ஏதாவது செய்வதை தவிர வேறு எந்த விதமான செயற்பாடுகளும் அவர்களால் முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அதன் காரணமாக அவர்களுடைய இருப்புக்காக, அவர்கள் உயிர் வாழ்வதற்காக இவ்வாறான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைக்கின்ற ஒரு போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கடந்த ஆண்டு இடம்பெற்ற இந்த முறைகேடு தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெரியுமா? நிதியமைச்சர் என்ற ரீதியில் நிதியமைச்சருடைய செயலாளர் தெரிவித்திருந்தாரா போன்ற விடயங்களும் பேசுபொருளாக இருக்கின்றது அல்லவா? நிச்சயமாக. அதாவது ஜனாதிபதிக்கு தெரியும் என்பதுதான் உண்மை. அதாவது இது சம்பந்தமாக நிதி செயலாளர் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அவர்கள் இந்த நிதி சம்பந்தமான கூட்ட அறிக்கைகளை தெரியப்படுத்துகின்ற கூட்டங்கள் நடைபெறுகின்றது. அப்போ அந்த கூட்டங்கள் வாயிலாக இவைகள் சம்பந்தமாக ஆராயப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த ஆராய்வின் பொழுது இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த நிகழ்வு சம்பந்தமாக உண்மையிலே இது சம்பந்தமாக வேறு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலித்து பார்த்தோம். அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் இன்றும் கூட நாங்கள் அது கைவிடவில்லை. நிச்சயமாக அது அவ்வாறு ஏன் அது பகிரங்கப்படுத்தப்படவில்லை? வேலைக்கு ஜனாதிபதிக்கு தெரியும் அல்லது நிதியமைச்சர் என்ற ரீதியில் அவருக்கு தெரிந்திருந்தால் ஃப்ரீ லோயர்ஸ் அந்த அமைப்பு சுட்டி காட்டுகின்ற வரைக்கும் இந்த விடயம் ஏன் தெரிவிக்கப்படவில்லை? அல்லது நாடாளுமன்றம் தான் நிதி அதிகாரம் உள்ள அமைப்பாக இருக்கின்றது, ஏன் அந்த இடத்தில் இது பொறுப்பு கூறப்படவில்லை? ஜனாதிபதி தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார், அவ்வாறான விஷயங்கள் எல்லாம் கூறுகின்றார் அல்லவா? நிச்சயமாக. அதாவது ஒரு சில விடயங்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டிய வேலையும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இதில் ஏற்பட்டிருக்கின்ற உண்மைத்தன்மை சரியாக முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அப்போ அந்த உண்மைத்தன்மையை நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போ அந்த ஒரு இடைவெளி தான் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்காத காரணமே தவிர வேறு எதுவும் கிடையாது. நோர்வேக்கு நீங்கள் ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தீர்கள். நோர்வேயினுடைய கடற்தொழில் சார்ந்த விடயங்கள் தொடர்பிலும் அங்கு நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருந்தீர்கள். அங்கத்திய தொழில்நுட்பங்களை இங்கு பயன்படுத்த முனைகின்றீர்களா? நிச்சயமாக. அதாவது நோர்வேவுக்கு நான் பயணம் சென்றேன். நோர்வேவுக்கு நாங்கள் செய்தது ஒன் ஓஷன் வீக் என்கின்ற அதாவது கடல் தொழில் சம்பந்தமான ஒரு மகாநாடு, சர்வதேச ரீதியாக இடம்பெறுகின்ற மகாநாடு. அந்த மகாநாட்டில் கலந்து கொள்ளவே நான் சென்றேன். சென்ற பொழுது அதாவது நோர்வேயில் இருக்கின்ற கடல் தொழில் சம்பந்தமாக, மீன்பிடி துறை சம்பந்தமாக, அந்த தொழில்நுட்பம் சம்பந்தமாக பல்வேறு உரையாடல்கள், பல்வேறு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற துறைமுகங்கள், அங்கே இருக்கின்ற கப்பல்கள், மீன்பிடி கப்பல்கள் எல்லாம் தேடி பார்க்கின்ற பொழுது அது ஒரு பிரம்மாண்டமான தொழில்துறை. உதாரணமாக சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், நான் அங்கு ஒரு கம்பெனியோடு நாங்கள் பேசினோம். அந்த கம்பெனியுடைய மொத்த வருமானம் அதாவது வருடத்துக்கு 5000 மெட்ரிக் டன், அவர்கள் 5000 மில்லியன் மெட்ரிக் டன் அவர்களால் அறுவடை செய்யப்படுகின்றது மீன், ஒரு கம்பெனி. ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய மொத்த இதை பார்க்கின்ற பொழுது அந்த அளவுக்கு இருக்கின்றது. அப்போ அந்த அளவுக்கு அது அதாவது அங்கு தொழில்துறையாக வளர்ந்திருக்கின்றது.
அப்போ தொழில்துறையாக வளர்ந்திருக்கின்ற போது உண்மையிலே அவர்களுடைய படிப்பினைகளை, முன்னுதாரணங்களை, தொழில்நுட்பங்களை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்வது என்கின்ற பிரச்சனை இருக்கின்றது. அது சம்பந்தமாக பெரிய வாத விவாதங்கள் நடைபெற்றது. அது சம்பந்தமாக நாங்கள் அந்த அது மாத்திரமல்ல, அவர்கள் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதற்கு இருக்கின்றார்கள். அது மாத்திரம் அவர்களுடைய தொழில்நுட்ப ரீதியான நடவடிக்கைகளுக்கு நல்ல பயிற்சிகளை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள். அதன் பொழுது நிச்சயமாக நாங்களும் பார்க்கின்றோம், நாங்களும் கூட கேட்டுக்கொண்ட போது அது அங்கே இருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற படகுகள் போன்று அங்கு கப்பல்கள் தான் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அதாவது நோர்வே நாட்டிலும் கூட மீனவர்கள், மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள், அந்த துறையில் ஈடுபடுகின்ற 5000க்கு அதிகமான. ஆனால் எமது நாட்டை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் 50,000க்கு அதிகமான சிறு படகுகள், 7,000க்கு அதிகமான பெரிய படகுகள் இருக்கின்றது. அதில் 3000 போல் வேலை செய்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம், அதாவது 2.2 மில்லியன் மக்கள் இதில் கூடுதலான ஈடுபாடு கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையான ஒரு தொழில்துறை எங்களுடைய, அதாவது அவர்கள் தொழில்துறையாக செய்கின்றார்கள். நாங்கள் இன்னமும் கூட இதை சம்பிரதாயபூர்வமான வாழ்வாதார சம்பந்தமான பிரச்சனையாகவே இதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் அந்த நோர்வேயில் இருக்கின்ற மாற்றங்களை உடனடியாக எங்களுடைய சமூகத்துக்கு மாற்றியமைக்க முடியுமா என்று பார்த்தா முடியாது, உடனடியாக முடியாது. இருந்த போதிலும் கூட எங்களுடைய மீனவர்களை படிப்படியாக நாங்கள் நவீன தொழில்துறையை நோக்கி நகர்த்துகின்ற, அதே நேரத்தில் அக்வா கல்ச்சர், அதாவது இந்த தொழில்துறை மாத்திரமல்ல, இதோடு சேர்ந்து இருக்கின்ற பல்வேறு தொழில்துறைகள் இருக்கின்றது. விசேடமாக அதில் இன்றைய காலகட்டங்கள் எடுத்துக்கொண்டால் அட்டை வளர்ப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, இறால் வளர்ப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று நண்டு வளர்ப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று மீன் வகைகளை வளர்ப்பதற்கு இன்றைக்கு மீன் கூடுகளை அமைத்து செய்கின்ற தொழில்துறை எடுத்துக்கொண்டால் இவைகள்லாம் இன்றைக்கு நவீன தொழில்துறையாக மாற்றமடைந்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். அப்போ அந்த முயற்சிகள் ஊடாக இதுநாள் வரைக்கும் எங்களுடைய மீன்பிடி துறையில் எங்களுக்கு கிடைக்கின்ற வருமானம் 285 மில்லியன் டாலர். ஆனால் இந்த முறை 300 மில்லியனாக அதிகரித்திருக்கின்றது. இருந்தபோது அதையும் கூட போதாது, நாங்கள் பார்க்கின்றோம் குறைஞ்சது 600 மில்லியனுக்கு அதிகமான ஒரு தொகையை நாட்டினுடைய வருமானமாக தேசிய உற்பத்திக்கு எங்களுடைய பங்களிப்பை செலுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த நோர்வே பயணம் என்பது மிக பொருத்தமான, மிக ஆரோக்கியமான ஒரு பயணமாக நான் கருதுகின்றேன். வடக்கில் இருக்கின்ற மீன்பிடி முறையினை ஏன் நவீனமயப்படுத்த முடியாமல் இருக்கின்றது? நவீனமயப்படுத்த முடியாமல் இல்லை. அதாவது இப்போ இன்றைக்கு ஓரளவு நமக்கு எல்லோருக்குமே தெரியும், தெற்கில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தெற்கில் அல்லது எங்கள் சிலாபம், புத்தளம் போன்ற பிரதேசங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற மீனவர்கள் தாங்களுடைய பெரிய படகுகளை பயன்படுத்தி ஒரு முறை கடலுக்கு சென்று வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் 1 கோடி ரூபாய்க்கும் பெறுமதியான மீன்களை கொண்டு வருகின்றார்கள். ஆனால் நாங்கள் இங்கே எடுத்து பார்க்கின்ற பொழுது அவ்வாறான பெரிய படகுகளை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. கடலுக்கு சென்று நாங்கள் பல நாள் கடலில் தங்குவதற்கு நாங்கள் தயக்கமாக இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு சர்வதேச கடல் பரப்பிலும் கூட மீன் பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது, அதற்கான கோட்டாக இருக்கின்றது. அப்போ அந்த இவைகள் எல்லாவற்றையும் சரியான முறையில் பயன்படுத்துகின்ற போக்கு இன்னும் ஒரு மந்தமான நிலையில் தான் இங்கு இருக்கின்றது. அதனால் அந்த மந்தமான நிலையில் இருக்கின்ற இந்த தொழில்துறையை அது ஒரு நவீன தொழில்துறையாக மாற்றுவதாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் இதற்கு முன்வர வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இளைஞர்கள் இதுக்கு முன்வருவதில்லை. அதற்கான காரணம் தான் இதில் இருக்கின்ற வருமானம் என்பது அல்லது கம்மியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதில் தொழில்துறையை எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு பின்தங்கிய தொழிலாகவே இருக்கின்றது. அதனால் இதை நவீன தொழிலாக மாற்றுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம், நிச்சயமாக இதில் இளைஞர்கள் அனைவருமே கலந்து கொள்வார்கள். அந்த வகையில் நாங்கள்
எங்களுடைய வடக்கில் இருக்கின்ற அந்த மீன்பிடித்துறையை ஒரு நவீன தொழில்துறையை நோக்கி தள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கணும். அதற்காக நாங்கள் பார்க்கின்றோம் இதில் ஒரு காலங்களில் இங்கு இருக்கின்ற மீனவர்கள் அனைவரையும் இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தி நவீன தொழில்துறை என்றால் என்ன, நவீன மீன்பிடித்துறை என்றால் என்ன, ஏனைய நாடுகள் எவ்வாறு இதை பயன்படுத்துகின்றது, ஏனைய நாடுகள் எப்படி இந்த மீன்பிடித்துறையில் பெரிய ஒரு பரிமாற்றத்தை செய்திருக்கின்றார்கள், அந்த மாற்றத்தை எங்களால் செய்ய முடியுமா முடியாதா, இவைகள் சம்பந்தமாக ஒரு உரையாடலை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எங்களுடைய தொழில்துறையை ஒரு நவீன தொழில்துறையை நோக்கி வடக்கை தள்ள முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்த விடயம் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கின்ற தையிட்டி காணி விடுவிப்பு விவகாரம். இது தொடர்ச்சியாக இழுத்தடிக்கப்படுகின்றது. நீங்கள் ஒரு வாக்குறுதி அளித்திருந்தீர்கள், அந்த காணியை அளந்ததன் பின்னர் 14 நாட்களுக்குள் அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்று. ஆனால் அளக்கின்ற விடயத்திலேயே மிக பெரும் சர்ச்சைகள் இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக ஒரு பிரச்சனோ ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும். இந்த தையட்டி காணி சம்பந்தமான பிரச்சனை இது எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல. இந்த வியாரை எங்களால் கட்டப்பட்ட பிரச்சனை இல்லை, எங்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பிரச்சனை அல்ல. இருந்த போதிலும் கூட இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அப்போ அதற்காக வேண்டி நாங்கள் இது சம்பந்தமாக பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் கடந்த காலங்கள் எடுத்தோம். அப்போ அந்த கடந்த காலங்கள் எடுத்த பொழுது கூட இறுதியாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். ரைட், இப்போ முதலாவது இந்த தையட்டி வியாரையை சூழ இருக்கின்ற அல்லது தையட்டி வியாரைக்குள்ளேயும் இருக்கின்ற காணிகள் யாருடைய காணிகள் என்பதை இனம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதில் 17 உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள். அப்படி அந்த 17 உரிமையாளர்களுடைய காணிகளை நல்ல முறையில் இனம் கண்டு கொண்டு அவைகளை அளவிட்டு அந்த அதன் பிறகு அந்த பன்சல சம்பந்தமான முடிவுகளை எடுப்போம் என்கின்ற ஒரு முடிவை தான் நாங்கள் எடுத்திருந்தோம். அப்போ அது சம்பந்தமாகவே நாங்கள் நேற்று அல்ல இதற்கு கடந்த வாரம் கூட இதை அளவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் அது அளவிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றும் கூட இது சம்பந்தமாக அளவிடுவதற்கு பெரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற ஒரு சிலர் மாத்திரம் தான் நான் நினைக்கின்றேன். அவர்கள் தாங்களுடைய ஏதாவது நான் நினைக்கின்றது அரசியல் எஜெண்டா இருக்கின்றதா, அல்லது அரசியல்வாதிகளுடைய தேவையாக இருக்கின்றதா, அல்லது அந்த அரசியல்வாதிகள் உயிர் வாழ்வதற்கு இந்த பிரச்சனை தேவையாக இருக்கின்றதா என்பது எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக அவர்கள் ஒரு சிலர் சேர்ந்து இந்த பிரச்சனை எப்படியோ தீர்க்கக்கூடாது, இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், அதை பிச்சைக்காரனில் இருக்கின்ற புண்ணை போன்று சதாகாலம் இருப்பதன் மூலமாகவே அவர்களுடைய அரசியலுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். அப்போ அந்த வகையில் தான் இதை இந்த நெருக்கடியான நிலைமை ஏற்படும். இந்த விவகாரத்தில் ஏன் தொல்பொருள் திணைக்களம் வருகின்றது, புத்த சாசன அமைச்சு வருகின்றது, பாதுகாப்பு படையிடம் இருக்கின்ற காணிகளை முழுமையாக விடுவித்தால் அதன் பின்னர் வளமை போன்று அந்த காணி விடுவிப்பை மேற்கொள்ளாமல் ஏன் அளவீடுகளை மேற்கொண்டு விடுவிக்கின்றீர்கள்? நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த இடத்துல நாங்களாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட அந்த இடத்துல பன்சலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த பன்சலை அமைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு இப்போ இந்த பன்சலை உடைச்சி தள்ள முடியுமா? முடியாது. அப்போ அப்படியாக இருந்தால் நாங்கள் பார்க்க என்னென்னு கேட்டால் ரைட், அப்படியாக இருந்தால் அந்த பன்சலைக்கு பக்கத்தில் இன்னொரு காணியும் இருக்குது, அதுவும் இன்னொரு பன்சலைக்குரிய காணி. அப்போ அந்த காணியில் கட்டப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனாலும் கூட அந்த காணி இல்லாமல் இது வேறொரு காணியில் கட்டப்பட்டதன் காரணமாகவும் இந்த பிரச்சனை தோட்டம் பெற்றுக்கணும். அப்போ அதனால் இப்போ இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது நாங்கள் தீர்வு காணும். இப்போ தீர்வு காரணமாக இருந்தால் நிச்சயமாக எல்லாருடைய உடன்பாட்டோடு நாங்கள் இதை தீர்க்கிறது நல்ல அல்லது இவர்கள் உடன்பாட்டுக்கு வருகின்ற பொழுது இன்னொருத்தர் முரண்படுகின்ற பொழுது இன்னொருவர் உடன்படுகின்ற பொழுது இன்னொருவர் உடன்படுகின்ற பிரச்சனையாக இருக்கின்ற பொழுது இது முரண்பாட்டு மிக்க பிரச்சனையாகவே சென்று கொண்டிருக்கும். அதனால் தான் நாங்கள் அனைவரோடும் இது சம்பந்தமாக பேசி இவைகளுக்கு ஒரு தீர்வினை எட்டுவதற்கு அதாவது புத்த சாசன அமைச்சர் இதில் இருப்பதற்கான காரணம் தான், அதாவது இந்த காணிகள் சம்பந்தமான பிரச்சனையின் பொழுது நாங்கள் ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருந்தோம். அந்த கமிட்டியில் நானும் இருக்கின்றேன். அதே போன்று புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவியும் இருக்கின்றார், அதே போன்று நீதி அமைச்சரும் இருக்கின்றார், அதே போன்று புத்த சாசன அமைப்பில் இருக்கின்ற செயலாளர் இருக்கின்றார்கள். தொல்பொருள் திணைக்களம் இதில் நேரடியான பங்கில்லை, நிலையாளர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அது இங்கே இருக்கிற டிஎஸ்ஜிஏ எல்லாம் உள்ளிட்ட அனைவருமே சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை பேசி நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தோம். அந்த இணக்கப்பாட்டை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தடையான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் உள்ளூராட்சி சபைகள் தங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் என்று கூறி சாமானியர்களுடைய மதில்களை உடைக்கின்றது. நெல்லியடியில் உடைத்திருக்கின்றார்கள். அதே போன்று நீதிமன்றம் அந்த உடைப்பை சரி என்று கூறியிருக்கின்றது. அதே நேரம்
மானிப்பாயில் ஒரு கோயில் சட்டவிரோத கட்டிடமாக கட்டப்பட்டதாக கூறப்பட்டு நீதிமன்றம் அங்கு வழங்குகின்றது. ஏன் தையிட்டி விகாரைக்கு மட்டும் இந்த நாங்கள் சொல்லுங்கள், அதாவது இப்போ தையிட்டி விகாரை தொடர்பாக இப்போ இன்னைக்கு இது சம்பந்தமாக இருக்கின்ற நபர்கள் சென்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுவார்களாக இருந்தால், அந்த வழக்கு தீர்மானம் எடுக்கப்படுமாக இருந்தால், நிச்சயமாக இவைகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் அது சம்பந்தமாக அது சட்ட ரீதியான நடவடிக்கை. அதாவது அதில் நாங்கள் நிச்சயமாக தலையிட மாட்டோம். அதாவது இப்பொழுதும் கூட ஒரு சில இடங்களில் இப்போ கட்டடங்கள் சட்டவிரோதமான கட்டடங்கள். அப்போ அதாவது நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு தான் இனி, அதாவது கடந்த காலங்கள் கட்டப்பட்டிருக்கின்ற எல்லா சட்டவிரோதமான கட்டடங்களை உடைப்போமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த யாழ்ப்பாணம் டவுனில் ஒன்றுமே அப்போ அதனால நாங்கள் அதுகளை ஃப்ளெக்சிபிளாக பார்க்க வேண்டும். அப்போ அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் இனி வருகின்ற காலங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இந்த சட்டவிரோதமான கட்டடங்கள் உள்ளூராட்சி சபைகள் மதில்களை உடைக்கின்றார்கள் சாமானிய மக்கள். நிச்சயமாக அது ஒரு சில நான் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் இந்த இடத்தில். நமது மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சபை தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சபை உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட உண்மையிலேயே எனக்கு ஒரு மனவேதனையாக இருக்கின்றது. எங்களுடைய சபைகளை ஒரு ஆரோக்கியமான சபையாக, ஒரு முன்னுதாரண புருஷர்களாக, அதாவது எங்களுடைய உள்ளூராட்சி சபை, அந்த உள்ளூராட்சி அதாவது அந்த ஊராட்சிக்கு அந்த ஊருக்கு தலைமை தாங்க வேண்டிய, வழிகாட்ட வேண்டிய, அந்த ஊரை கட்டி எழுப்ப வேண்டியவர்கள் உண்மையிலேயே அந்த சபைகளில் அல்லோல் கல்லோல் படுகின்ற போக்குவே காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா இடங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட இது, அதாவது இந்த ஒரு கூட்டத்திற்கு சென்றதன் பிறகு கூடுதலாக சட்டம் போடுவது யார், கூடுதலாக பேசுவோர் யார், கூடுதலாக மேசையை அடிப்போர் யார், அவர் சம்பந்தமான ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்ற போக்கு தான் இருக்கின்றது. தவிர எங்களுடைய அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை இனம் கண்டு கொண்டு அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசி அவைகளுக்கு இரண்டு பக்கத்தில் பிரச்சனைகள் இருக்குமாக அவைகளை சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கின்றார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. அப்போ அவ்வாறான பிரச்சனைகளின் பொழுது நிச்சயமாக அவ்வாறான ஒரு சில மதில்கள் உடைப்படுகின்றது. அந்த மதில்கள் உடைப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அவைகள் இரண்டு சாராருக்கும் இடையிலும் பேசி ஒரு இணக்கப்பாட்டோடு செய்யக்கூடிய வேலையாகவும் இருக்கின்றது. அல்லது ஒரு சில இடங்கள் இருக்கின்ற மதில்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட, சட்டவிரோதம்தான் இருந்த போதிலும் கூட அவர்கள் ஏதோ அவர்களுடைய பாதுகாப்புக்காக அல்லது அவர்களுடைய தேவைக்காக அமைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது இரண்டு பக்கமும் உரையாடி ஒரு இணக்கப்பாட்டுக்கு முடிவுக்கு வரலாம். ஆனால் அவ்வாறான ஒரு போக்கு காணக்கூடியதாக இல்லை. அதனால் வேண்டி இந்த பிரச்சனை மேலும் மேலும் உக்கிரமான நிலையை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. தையிட்டியில் அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்று அந்த பிரதேச சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதனை காட்சிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. போலீசார் அதற்கு தடை விதிக்கின்றார்கள். இது ஒரு இவ்வாறான ஒரு நான் சொல்கிறேன். அதாவது அந்த சபையினுடைய செயற்பாடுகள் நான் முதலாவது ஒரு விடயம் இருக்கின்றது. நாங்கள் இந்த 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 தையிட்டி பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் நமக்கு எல்லோருக்குமே தெரியும், நம்ம எல்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நாட்டில் காலகாலமாக உருவாகி இருக்கின்ற மத ஆதிக்கம் இருக்கின்றது. அந்த மத ஆதிக்கம் மாத்திரமல்ல, அந்த மத ரீதியாக மக்கள் உள்வாங்கப்பட்டு அந்த மதத்தை தழுவுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ அதில் இருக்கின்ற நபர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் அந்த அந்த மத ரீதியான மதவாதிகளல்ல, அவர்கள் மத வெறியர்களாகவும் செயற்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அபாரான மத வெறியர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவித்த வரலாறு இருக்கின்றது எங்களுடைய நாட்டில். அப்போ அதனால் வேண்டி இதனால் வரைக்கும் அந்த ஆட்சியாளர்கள் அனைவருமே, அதாவது அவர்கள் சொல்லுகின்ற போடுகின்ற தாளங்களுக்கு ஏற்ப ஆடிய சந்தர்ப்பங்கள் தான் இருக்கின்றது ஒரு பக்கம். அப்போ அந்த ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கணும். அப்போ அதனால தான் இந்த லெனின் சொல்லுவார், இந்த மதவாதம் என்பது, இனவாதம் என்பது மக்களுடைய மண்டையில் கரல் பிடிச்சி போயிட்டுருக்கு. அவைகளுக்கு எண்ணெய் ஊற்றி ஆயில் போட்டு இது போய் ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஜேவிபி என்பிபி என்றது அந்த இனவாதத்தை அங்கீகரிக்கக்கூடாது அல்லவா? எல்லாருக்கும் சமனாக நாங்கள் இன்றைக்கு இந்த சட்டத்தை சரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ அண்மை காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அது பிக்குமார்களா அல்லது வேறு யாருமா என்பதில்லை, எல்லோருக்குமே ஒரு தட்டில் இருந்தால் நாங்கள் இதை பரிமாறுகின்றோம். அப்போ அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. சரியா? அப்போ அதே நேரத்தில் நாங்கள் இந்த தையிட்டி பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் கூட
தையிட்டி பிரச்சனை இது அதாவது கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு உக்கிரமாக்கப்பட்டு இன்றைக்கு இதை வைத்துக்கொண்டே உயிர் வாழ்கின்ற இங்கு அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள். தெற்கில் இதை எப்போது இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு பூதகரமாக வெடிக்கும், அதை எப்படி பிறகு தாங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்த முடியும் என்கின்ற ஒரு தேவையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நபர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு 1.5 வருடங்களாக. அப்போ நாங்கள் நம்புகின்றோம் இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த அரசியல் கலாச்சாரத்தின் படி நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அது மக்கள் நலன் சார்ந்ததாகவே அமைந்திருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். அப்போ அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது எதிரணியினர் மீண்டும் இவைகளை குழப்புவது எப்படி, மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது எப்படி என்கின்ற செயற்பாடுகள், சதி சூழ்ச்சிகள் கட்டவிழ்த்தப்படுகின்ற ஒரு சூழலும் இருக்கின்றது. அதனால் இவைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு தான் இவைகளை கையாள வேண்டும். நாங்கள் சொல்லுகின்றோம், அதாவது நாடு எல்லா கடந்த எங்களுக்கு தெரியும் 76 வருடங்களாக, அது மாத்திரமல்ல இந்த நாடு உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து 2500 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் வந்த போக்கு கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த போக்கு என்பது அந்த போக்கை உடனடியாக மறுபக்கம் திசை திருப்ப முடியாது. நிச்சயமாக நாங்கள் இவைகளை அனைத்து மக்களையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய, அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளை கண்காணிக்கக்கூடிய, அனைவரையும் சமமான பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நகர வேண்டும். அந்த நகர்கின்ற பொழுது நிச்சயமாக இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையில் கையாள வேண்டும். அந்த கையாளுகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுக்கின்றோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்த கேள்வி, போலீசார் தொடர்பில். போலீசார் மிக மோசமான நடவடிக்கைகளில் யாழ்ப்பாணத்தில் ஈடுபடுகின்றார்கள். தேசிய அடையாள அட்டை இல்லை என்பதற்காகவெல்லாம் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் வைத்திருக்கின்றார்கள். போலீஸ் நிலையத்தில் லஞ்சம் கொடுக்கப்பட்டால் விடுவிக்கின்ற போன்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது. இதனை நீங்கள் ஒரு அமைச்சராக டிஏஜியிடம் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் உங்களுக்கு ஏதாவது கிடைத்திருக்கின்றதா நடவடிக்கை? நிச்சயமாக என்னிடமும் பல்வேறு முறைப்பாடுகள் வந்திருக்கின்றது. நாங்கள் உடனடியாக கவனத்தையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு அதாவது கடந்த காலங்கள் நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்த பொழுது இருந்த போலீஸார் அல்ல இப்போது இருக்கின்றார்கள். ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அப்போ அந்த மாற்றங்கள் மாத்திரமல்ல, உண்மையிலே ஒரு சில பிரதேசங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல போலீஸ் அதிகாரிகளும் கூட நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனக்கும் கூட ஒரு சில பெற்றோர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில், அதாவது தேர்தலுக்கு முன்னர் அவர்களை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய பிரதேசங்களில் மக்கள் நடமாட முடியாது, பெண்கள் நடமாட முடியாது, டியூஷன் முடித்துவிட்டு பிள்ளைகள் தனியாக செல்ல முடியாது, அப்படியாப்பட்ட காடையர் கும்பலினால் அச்சுறுத்தல் படுகின்றார்கள், அபாரான குற்றச்சாட்டுகளையும் கூட முன்வைத்தார்கள். ஆனால் இன்று அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை ஒரு சிலர் கூறுகின்றார், ஐயா இப்பொழுது ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அபாரான நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற சூழல் இருக்கின்ற போதும் கூட இப்பொழுது நீங்கள் கூறுவது போன்று ஒரு சில அடாவடித்தனமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது. அதனால் மக்களிடம் நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் அவ்வாறான அத்துமீறல்கள் இடம்பெறுமாக இருந்தால், உங்கள் மீது அநீதியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால், நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ அவைகள் தொடர்பாக கவனத்தில் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைக்கி சீனியர் டிஐஜி எடுத்துக்கொண்டாலும் கூட அவரும் கூட இது சம்பந்தமாக கூடுதலான அக்கறைப்படுகின்றவராக இருக்கின்றார். அதே போல் இங்கு இருக்கின்ற நேவி எடுத்துக்கொண்டாலும் கூட இது சம்பந்தமாக கூடுதலாக அக்கறை செலுத்தி இந்த விஷயமாக இந்த சட்டவிரோதமாக இயங்குகின்ற மீன்பிடி முறையை தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு அனைவருடைய உதவி, ஒத்துழைப்பு, ஒத்தாசை இருக்கின்றது. அப்போ அந்த ஒத்தாசையின் பொழுது ஒரு சில இன்னும் கூட அதே பழைய பாணியில் செல்லுகின்ற போக்கு இருக்கின்றது. அதையும் தடுப்பதற்கான நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய வேலைப்படும் மிக்க நேரத்தில் நேரக்காலங்களுக்கு நேரம் ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றிகள். நன்றி கிருஷ்ணோ, மீண்டும் வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டது உங்களுக்கு நன்றிகள்.